ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் லோட்டஸ் சேனல். எப்போவுமே இட்லி சாப்பிட்டு நம்ம வீட்டில் போர் அடிச்சிருக்கோம். அதனால் இன்றைக்கி ஒரு புது டிஷ் செஞ்சு பார்க்கலாம். இட்லியை நமக்கு தேவையான அளவில் சின்னதாக கட் பண்ணிக்கணும். அடுத்து ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த இட்லி துண்டை சேர்த்து நல்லா வதக்கணும். ஒரு 2 செகண்ட். அதோட நம்ம வீட்டில் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த இட்லி பொடி கொஞ்சம் தூவி நல்லா கலந்துக்கலாம். வீட்டில் எப்படி இட்லி பொடி செய்கிறது, சின்ன குழந்தைகளும் காரம் இல்லாமல் சாப்பிட்ற மாதிரின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் போட்டு விட்றேன். இப்போது இட்லி மேலே கொஞ்சம் ஆயில் விடணும். கொஞ்சம் கரம் மசால், அடுத்து தேவையான அளவு வத்தப்பொடி சேர்த்து லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடணும். இப்போது சில்லி இட்லி ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம எப்போவுமே இட்லி ஒரே டேஸ்ட்டில் சாப்பிட்டுட்ருப்போமா, அதுக்கு பதில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இப்போது இதை இன்னொரு மெத்தடில் செஞ்சு பார்க்கலாம். அதே மாதிரி தோசைக்கல் அடுப்பில் வச்சு பொடியாக நறுக்கிய வெங்காயம் கொஞ்சம் ஆயில் சேர்த்து வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். பொன்னிறம் ஆனதும் நம்ம ஏற்கனவே ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லி துண்டை அதோடு சேர்த்து வதக்கணும். நம்ம ஏற்கனவே செஞ்ச சில்லி இட்லியை விட இது கொஞ்சம் நம்ம ஆனியன் சேர்த்து வதக்குறோமா, அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதோட கொஞ்சம் இட்லி பொடி தூவி அடுத்து கொஞ்சம் கரம் மசால் ப்ளஸ் வத்தப்பொடி சேர்த்து வதக்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி வதக்கி விடணும். அந்த வெங்காயமும் நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கிற மசாலா வெங்காயம் ரெண்டுமே சேர்ந்து கொஞ்சம் ஆயில் விட்டு இந்த இட்லியில் நல்லா உள்ளே இறங்கிடும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி விடணும். இப்போது ஆனியன் சில்லி இட்லி ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா குக் வித் லோட்டஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.